ஹே எவ்ரிஒன் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ரீசெண்டாக ஒரு இஸ்லாமியரோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே தொழுகை செஞ்சாங்க நடுவில். அந்த தொழுகை நல்லா உற்று பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த தொழுகைக்கு பின்னாடி யோகாசனம் இருக்குது அப்படின்ட்டு. அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒருவேளை என்னோடய தொழுகையில் சில தவறுகள் இருந்துச்சுன்னா அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். இதற்கு பின்னாடி இருக்க யோகாவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முட்டி மடக்காமல் நின்றுக்கிட்டு முதுகை மடக்காமல் அப்படியே குனியணும். இதனால் முதுகுக்கு நிறைய ஸ்ட்ரெச் கிடைக்கிது. முட்டி பகுதி, கெண்டைக்கால் பகுதி, தொடை பகுதிக்கு நிறைய ஸ்ட்ரெச் கிடைக்கிது. அதுக்கப்புறமேட்டு கீழே அப்படியே உட்காந்துக்கிட்டு முட்டியை மடக்கி உட்காந்துக்கிட்டு கெண்டைக்கால் பகுதிக்கு மேலே தொடைகளை வச்சு குதிங்கால் மேலே அப்படியே உட்காந்துக்கோங்க. காலோட விரலை மடக்கிக்கோங்க. இது உங்களுக்கு தொடை பகுதிக்கும் சரி, கெண்டைக்கால் பகுதிக்கும் சரி, காலோடைய விரல்களுக்கும் சரி நிறைய ஸ்ட்ரெச் கொடுக்குது. அதுக்கப்புறமேட்டு அப்படியே கீழே குனிஞ்சிருங்க. உங்களுடைய நெற்றியை தரையில் படுற மாதிரி குனிஞ்சிருங்க. இது உங்களுடைய தலைக்கு நிறைய ரத்த ஓட்டத்தை கொடுக்குது. ஒருவேளை தலைவலி இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னா இது செஞ்சீங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். இது எனக்கே பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே யோகாவில் இது என்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே உட்காந்துக்கோங்க. குதிங்கால் பகுதியில் அப்படியே உட்காந்துக்கோங்க. கால் நீட்டிடுங்க. இதுக்கு பேர் வஜ்ராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செரிமானத்துக்கு ரொம்ப உதவி பண்ணும். தொடை சதையை குறைக்கும், கெண்டைக்கால் சதையை குறைக்கும். இது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, முட்டி கீழே இருக்க எல்லா பகுதிக்கும் ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறமே அப்படியே குனிஞ்சுக்கோங்க. கையை நீட்டி விட்டுக்கிறேன் நான். பட் சில பேர் கை நீட்டி விடாமல் செய்வாங்க. இது நிறைய ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். இதுக்கு பேர் சைல்டு போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில், தமிழில் என்னங்கிறது தெரியல. இது ஒரு யோகா தான். ஸோ இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சாலே உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது இஸ்லாமியரோடது அப்படின்னு நீங்கள் பார்க்க வேணாம். ஜென்ரலாக யோகான்னு பார்த்து செய்யுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி.